அப்சராவுடைய கதையில் எனக்கு பிடிச்சமானது நான் சொல்லணும்னு நினச்சது வந்து அவங்க அம்மாவை ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தாய்மைக்கு ஒரு உதாரணம் இல்லை உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னா அவங்க கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தாய் அப்சராவுக்கு கிடைச்சதுனால தான் அவங்க இன்று வரை வெளியில் வந்து அவங்க நானே சொல்லியிருக்கேன், அவங்க எதுலேயுமே ரிஜிஸ்டர் ஆகலை, எதுவுமே பேசலை, ஒன்றுமே செய்யலைன்னு. ஆனாலும் ஒரு கால் அது கூட அவங்களை இத்தனை நாட்களில் கொண்டு வருதோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. பட் இனிமேல் அவங்க விளையாட ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அம்மா மட்டும் இல்லை, அடுத்தது அவங்க அண்ணன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வருமா, உறவை கட் பண்ணிக்கலாமா, இல்லை கைட்டி விடலாமா, ஏதாவது காத்துக்கிட்டு இருக்கவங்க தான் உடன்பிறப்பே. அப்படி இருக்கும்போது அப்சராவை ஒரு அண்ணன் அந்த அப்சராவை அதை ஏற்றுக்கிட்டதுன்றது அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம இந்த ரிவ்யூவில் சொல்லியே ஆகணும்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆனால் அப்சரா அப்படியே இருக்காமல் கொஞ்சம் விளையாடவும் ஆரம்பிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவங்க தப்பிச்சாங்கன்னா ஓகே,